வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் MnBr4 ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் உடைய மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற சென்ட்ரல் அயானை பாருங்கள், மேங்கனீஸ், அப்புறம் புரோமைட் அயான். இது இங்கே லிகான்ஸாக இருக்குது. ஸோ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மேங்கனீஸ் இங்கே +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்குது. இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாம். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு மேங்கனீஸுடைய அட்டாமிக் நம்பர் 25 இல்லையா. ஸோ இங்கே மேங்கனீஸ் 2+ ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ Mn 2+ ஸ்டேட்டில் இருக்கிறதுனால அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எப்படி எழுத போகிறோன்னு பாருங்கள். ஆர்கான் 3d5. ஓகேயா. ஸோ இப்போ பாக்ஸ் டயக்ராமை வரைஞ்சிடலாம். 3d ஆர்பிட்டல் 1 2 3 4 5, அப்புறம் ஒரு 4s ஆர்பிட்டல், அதுக்கப்புறமா ஒரு 4p ஆர்பிட்டல். ஸோ ஃபஸ்ட்டு 3d 4s, அதுக்கப்புறமா 4p. 3dயில் இப்போ நம்மளுக்கு 5 அன்பெய்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போது இந்த புரோமைட் அயான் என்ன கைண்ட் ஆஃப் லிகாண்ட், அதாவது ஸ்ட்ராங் லிகாண்டா அல்லது வீக் லிகாண்டா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நிமோனிக்ஸை பாருங்கள். I brought a super cool sunscreen from Oxford company. However, Nick, my educated nephew, emptied the cream completely. இது ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். இந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் லிகான்ஸ் from weak field to strong fieldல அரேஞ்ச் ஆகிருக்கும். இங்கே நீங்கள் புரோமைட் அயானை பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் செகண்ட் பொசிஷனில் இருக்குது. அதாவது இது ஒரு வீக் ஃபீல்டு லிகான். அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி வீக் ஃபீல்டு லிகான்ஸ் பேரிங் நடக்காது. ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த புரோமைட் அயான் வீக் ஃபீல்ட் லிகாண்ட் இல்லையா. ஸோ அதனால் பேரிங் நடக்காது. ஸோ நம்மளுக்கு எவ்வளவு அன்பெய்டு எலக்ட்ரான் இருக்குது? 5 அன்பெய்டு எலக்ட்ரான் இருக்குது. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ தான் பார்க்க போகிறோம். இங்கே ஹைபிரிடைசேஷனையும் இல்லாட்டி எப்படி பாண்டிங் லிகாண்டுக்கும் ஒரு மெட்டல் அயானுக்கும் இடையில் நடக்கிறத பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறது இல்லை. ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ பார்க்குறதுக்கு ஒரு ஃபார்முலா, ஸ்பின் ஒன்லி ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுபடி நியூ இஸ் ஈக்குவல் டு √n+2. இதில் நியூங்கிறது மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ, n நம்பர் ஆஃப் அன்பெய்டு எலக்ட்ரான்ஸ். இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் அன்பெய்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 5 அன்பெய்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லையா. நம்பர் ஆஃப் அன்பெய்டு எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்ம இப்போ எழுத போகிறோம் √5 +2. தட் கிவ்ஸ் எவ்வளோ கொடுக்கும்? இந்த 5 + 2 7. ஸோ 7 × 5 35 இல்லையா. அதனால் திருப்பி விட எழுதிடுவோம் √35. தட் இஸ் ஈக்குவல் டு 5.91. இதனுடைய யூனிட் BM, அதாவது போர் மேக்னட்ரான். அதனால் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸுக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் 5.91 போர் மேக்னட்ரான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.